ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, நான் திருப்பதிக்கு போனேன், மொட்டை அடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்ன நடந்துச்சு அங்கே அப்படின்றத சொல்ல போகிறேன். ஏன் இன்னைக்கு இந்த வீடியோவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்களுடைய மொட்டை அடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுங்கக்கா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக மொட்டை அடிச்சுன்னா, எங்கள் மாமியார் சைடில் 2 பசங்க பிறந்துட்டா மொட்டை அடிக்கிறோன்னு வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் நானும் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் என் அப்பா அம்மா வீட்டிலேயே மொட்டை அடித்தாங்க. நான் 10th படிக்கிற டயத்தில். அப்போ தான் 9th மே மாதம் லீவ் விட்டாங்கல்ல, அந்த டயத்தில் திருப்பதி போனாங்க. நான் மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடி கொடுத்துட்டு வந்துட்டேன். முடி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப முடி லாஸ் ஆகிடுச்சு, ஹேர் ஃபுல்லாக விழுந்துடுச்சு. அதனால நான் இங்கே வேண்டிக்கிட்டாங்க. எங்கள் மாமியார் எல்லாமோ 2 பசங்க பிறந்துட்டா முடி மொட்டை அடிச்சிடறோம் அப்படி ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டாங்க. பசங்க எல்லாருமே சேர்ந்து மொட்டை அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. நான் முடி கொடுத்தா இன்னுமே கொட்டிடும் முடி. அதனால முடி நம்ம நமக்கு ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துட்டேன். நான் ஒரு பொண்ணு ஒரு பையன் கொடுத்துருவேன், நல்லா ஃபேமிலியும் இருக்குது. நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியை கொடுத்துருக்கு. கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்தணும்னா நம்ம முடியை கொடுத்து செலுத்துறாங்க அந்த கோயிலுக்கு. அதனால நான் திருப்பதிக்கு முடியை கொடுத்துடணும், திருப்பதி பெருமாளுக்கு நான் கொடுத்துடணும்னு நினச்சிட்டேன். அதனால திருப்பதி போனோம், முடிவு எடுத்துட்டு தான் போனோம் முடி கொடுக்கலான்ட்டு. அங்கே போயிட்டு எங்கேருந்து நம்ம ஒரு கனி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்குற டயத்தில் என்ன திருப்பதியில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த குறி கேட்போம்ல, அதில் என்னையும் என் பையனும் திருவண்ணாமலையில் கொடுக்க சொல்லிடுச்சு. என் பாப்பாவையும் என் ஹஸ்பண்டையும் திருப்பதியில் கொடுக்க சொல்லிடுச்சு. அதனால் அவங்க 2 பேரும் திருப்பதியில் போயிட்டு அங்கே முடி கொடுத்துட்டாங்க. போகும்போது கீழ்த்திருப்பதியிலேருந்து நாங்கள் நடந்து தான் போனோம். பஸ்லாம் போகல. ஆனால் பஸ்ஸு நடக்க முடியாதவங்க எப்படிங்க போக முடியும் அக்கா அப்படின்னு கேட்டால் பஸ் இருக்குது. அதுக்காக திருப்பதியில் போகிறதுக்கு மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு கீழ்த்திருப்பதியிலேருந்து பஸ் இருக்குது. கீழ்த்திருப்பதியிலே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே குளிச்சுட்டு நம்ம ஏறுவோம். ஒரு குளம் ஒன்று இருக்கும், அங்கே கீழேயே குளிச்சுட்டு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுவோம். ஸ்டெப்ஸ் ஏறி நாங்களே ஈவினிங்கை தான் போய் மேலே போயிட்டு மேலேயே போனோமே. நாங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் கிளம்புறது ஈவினிங் ஆகிடுச்சு. அங்கே போகிறதுக்கு மேலே ஸ்டெப்ஸு மேலே ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு ரூம் ஒன்று கொடுப்பாங்க. எல்லாருமே அங்கே தான் ஸ்டே பண்ணணும். அங்கேயே அன்னதானமும் கொடுப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளேயே குழந்தை இருந்தாலும் எது இருந்தாலும் சரி அங்கே தான் இருக்கணும். நம்ம ஸ்பெஷல் அன்னதானம் ஸ்பெஷலாக நம்ம கடவுளை பார்க்கணும், தரிசிக்கணும்னா அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படியே போயிட்டோம், நமக்கு தெரியாததுனால. ஆனால் இந்த மாதிரி குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் முன்னாடியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி போனோன்னா நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க. நான் அப்படி தான் போயிட்டுங்க, தெரியாமல் அப்படியே போயிட்டுங்க. அப்புறம் 2 நாள் இருக்கணும். அந்த உள்ளேயே ஒரு ரூம் மாதிரி கொடுப்பாங்களா, அதுக்குள்ளே இருக்கணும். சாப்பாடும் அங்கேயே கொடுத்துருவாங்க, எல்லா வசதியும் அங்கேயே இருக்கும். தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ரூமாக திறந்து விடுவாங்க. எல்லாருமே போகுவாங்க, வரிசையாக போவாங்க. போயிட்டு அப்படியே கடவுளை பார்த்து உடனே அப்படியே அவ்வளோதான், கண்ணில் பார்ப்போம், போயிடணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படியே கோயிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த சைடு லட்டு கொடுப்பாங்க. லட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். லட்டு வாங்குறதுக்கு மெயினாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ், முன்னெல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இப்போலாம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு லட்டு தருவாங்க. அப்படியே லட்டு வாங்கிட்டு நாங்கள் வரும்போது பஸ்ஸில் தான் வந்தோம், நடந்து வரல. ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி தானே போனோம். அதனால் இறங்க வரும்போது பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸில் கீழ்த்திருப்பதியில் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அவங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சாச்சுல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டோம். நேராக திருவண்ணாமலைக்கு, வீட்டுக்கெலாம் போல் திருவண்ணாமலைக்கு போயிட்டு
அதுக்கப்புறம் எங்களுக்கு நைட் ஆயிடுச்சு. இங்கேருந்து திருப்பதியிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு உடனே வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ஏன்னா மொட்டை அடிக்கிற கவுண்டரையும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. டைம் ஆகிடவே நம்ம இன்னொரு நாள் வந்து இருந்து நம்ம வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 2 பசங்களை வச்சுக்கிட்டு எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக டக்குன்னு எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டு வந்து மொட்டையை அடிச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வெளியே தான் அங்கே வந்து உள்ளே குளிக்கிறதால எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் நாங்கள் வெளியவே மொட்டை அடிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, அங்கே கூட குளிக்க சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ரூம் போயிடலாம், ரூம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் குளமெல்லாம் எதுவும் இல்லை. அதனால வந்து போயிட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி மறுநாள் வந்து காலையில் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய மொட்டை எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஏன்னா மொட்டை அடிக்கும் போது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அழுகெல்லாம் இல்லை, நான் மனசார தான் கொடுத்தேன் கடவுளுக்கு வந்து. அதுவும் இல்லாமல் என்னுடைய சிவபெருமான் கோயிலுக்கே திருவண்ணாமலையில் வந்து எனக்கு முடி கொடுக்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மொட்டை எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சுன்னா, நீ மொட்டை அடிச்சிட்டியா, ஓ பாரா அப்படின்றாங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய லைஃப்பில் வந்து மொட்டை பெரிய பொண்ணாகி மொட்டை அடிச்சது, கல்யாணத்துக்கு அப்புறமா மொட்டை அடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.